இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஐநா பாதுகாப்பு மன்றம் உட்பட அனைத்துலக அமைப்புகள் கேட்டுக்கொண்டால் காசாவுக்கு அமைதி காக்கும் படையை அனுப்ப மலேசியா தயார். டத்தோஸ்ரீ அன்வார். அரபு லீக் OIC எனப்படும் அனைத்துலக இஸ்லாமிய மாநாட்டு நிறுவனம் அல்லது ஐநா பாதுகாப்பு மன்றம் கேட்டுக்கொண்டால் காசாவிற்கு அமைதி காக்கும் படையை அனுப்ப மலேசியா தயாராக இருக்கிறது. அனைத்துலக நிலையில் கூட்டாக முடிவு எடுக்கப்பட்டால் காசாவில் அமைதியை உறுதி செய்யும் முயற்சிக்கான கடப்பாட்டை மலேசியா ஆதரிக்கும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அனைத்துலக அமைப்புகள் கேட்டுக்கொண்டால் அமைதி படையில் இணைந்து பணியாற்ற மலேசியா தயாராக உள்ளது. இது தொடர்பான கோரிக்கையை இதற்கு முன் மலேசியா மறுத்தது கிடையாது. அமைதி காக்கும் படை இதுவரைக்கும் அதனை அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என அன்வார் கூறினார். காசாவில் அமைதியை உறுதி செய்வதற்கு அமைதி காக்கும் படையே சிறந்த உத்தரவாதம் என்பதையும் தாம் ஒப்புக்கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். காசா மறு நிர்மாணிப்பிற்காக முயற்சிகளில் ஒரு பகுதியாக அங்கு முக்கியமான உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டி எழுப்புவதில் மலேசியாவும் ஜப்பானும் கவனம் செலுத்தும் என்றும் அவர் அறிவித்தார். மெட்ரிகுலேஷன் திட்டத்தை உமானி அமைப்பின் தலைவர் அகற்ற கோரிய சம்பவம். 17 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு. மெட்ரிகுலேஷன் திட்டத்தை அகற்ற வேண்டும் என்ற தனது கருத்து தொடர்பாக உமானி எனப்படும் மலாயா பல்கலைக்கழக இளையோர் சங்க தலைவர் தாங் இ மீது நடைபெறும் விசாரணையில் போலீஸ் இதுவரை 17 சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுதீன் அசதியோன் இஸ்மாயில் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அதனை தெரிவித்தார். இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் மற்றும் 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மெட்ரிகுலேஷன் திட்டத்தை ரத்து செய்து அரசாங்க பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கு STPM மட்டுமே ஒரே நுழைவு தகுதியாக்கப்பட வேண்டும் என தான் முன்வைத்த கருத்து முன்னதாக சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் செப்டம்பர் 23ஆம் தேதி அவ்விவகாரம் தொடர்பாக செய்யப்பட்ட 14 போலீஸ் புகார்களை தொடர்ந்து தாங் முதலில் வாக்குமூலம் அளித்தார். அந்த விசாரணையின் முன்னேற்றம் குறித்து பாக நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவாங் யங் எழுப்பிய கேள்விக்கு சைஃபுதீன் அவ்வாறு பதிலளித்தார். பெர்ஜித் கட்சியில் இருந்து தாசிக் குலுக்கோர் MP வான் சைஃபுல் நீக்கம். வான் பேசல் உறுப்பினர் தகுதி ரத்து. தாசிக் குலுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான்சான் பெர்ஜித் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வேளையில் மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அகமது ஃபேசல் வான் அகமது 5 ஆண்டு காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு கூடிய கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை வாரியம் மேலும் 4 உறுப்பினர்களையும் நீக்கியதாக பெர்ஜித் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கட்சியின் 9.1.4வது விதிமுறை உறுப்பினர்களின் நெறிமுறைகள் மற்றும் நடத்தை விதிகளை மீறியதற்காக 6 உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒழுங்கு நடவடிக்கை வாரியம் அறிவித்துள்ளது. கட்சி உறுப்பினர்கள் நடத்தை விதிகளை மீறியதை தொடர்ந்து பிரதிவாதிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை வாரியம் உறுப்பினர்களிடம் இருந்து எழுத்துப்பூர்வ புகாரை பெற்றது. அப்புகாரை விசாரிக்க ஒழுங்கு நடவடிக்கை வாரியம் நடவடிக்கை எடுத்து அக்டோபர் 8ஆம் தேதி விசாரணை நடத்திய பின் பிரதிவாதியை அழைத்து விளக்கம் பெற்றதோடு கட்சியின் விதிமுறைக்கு ஏற்ப முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் 14 நாட்களுக்குள் கட்சியின் மேல்முறையீட்டு வாரியத்தில் முறையீடு செய்ய முடியும். ஒற்றுமையுடன் உலர்ந்த KPKTயின் தீபாவளி கொண்டாட்டம். வீடமைப்பு மற்றும் ஊராட்சி அமைச்சு இன்று புத்ரஜயாவில் மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் கலாச்சார பன்மை நிரம்பிய சூழலில் தீபாவளியை மிக உற்சாகமாக கொண்டாடியது. அமைச்சர் காங்கர்மிங் தலைமையில் நடைபெற்ற இக்கொண்டாட்டம் மலேசிய சமூகத்தின் அடையாளமான ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கும் நிகழ்வாக அமைந்திருந்தது. இது அமைச்சின் ஊழியர்களிடையே உறவை வலுப்படுத்தி குடும்ப உணர்வை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் தீபாவளி என்பது வெளிச்சத்தின் பண்டிகை மட்டுமல்லாது ஒற்றுமை, புரிதல் மற்றும் மரியாதையை பிரதிபலிக்கும் நன்னாள் என்று வர்ணித்தார். அதே சமயத்தில் ஹரிகுகி மலேசியா HCM திட்டத்தின் வெற்றியை பகிர்ந்து கொண்டதோடு அதன் மூலம் மலேசிய சாதனை புத்தகத்தில் 2 புதிய சாதனைகள் படைக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சாதனைகள் மலேசியர்களின் ஒற்றுமையும் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வையும் பிரதிபலிக்கின்றன என்று அவர் வலியுறுத்தினார். அண்மையில் நடத்தப்பட்ட ஹரிகுகி மலேசியா சுத்த சூழலை உருவாக்கும் ஊக்குவிக்கும் முயற்சியில் 817 பேர் 1,817 பேர்
ஒரே நேரத்தில் நாட்டின் பல இடங்களில் துப்புரவு நடவடிக்கையில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் மலேசிய கவிதை ஆய்வரங்கம் சிறப்பாக நடந்தேறியது. சிங்கப்பூரை சேர்ந்த கவிமாலை அமைப்பும் மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றமும் இணைந்து சிங்கப்பூர் மலேசியா கவிதை ஆய்வரங்கத்தை அண்மையில் சிங்கப்பூர் தேசிய நூலகத்தில் வெகு சிறப்பாக நடத்தின. மலேசியாவிலிருந்து கெடா மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் முனைவர் உதயகுமார், செயலாளர் எழுத்தாளர் காந்தி முருகன், பேராக் மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளர் கவிஞர் மகேந்திரன் நவமணி, இயல் மன்ற செயலாளர் குமாரி திவ்யா பன்னீர்செல்வம், உப்சி பல்கலைக்கழக தமிழ்துறை மாணவர்கள் தமிழ் அமுதன் ஆறுமுகம், பிரியங்கா வடிவேல், சத்தியமலர் ஆகியோர் இந்த ஆய்வரங்கில் கட்டுரை படைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு செகாமுட் நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன் வருகை புரிந்ததோடு மலேசிய சிங்கப்பூர் இலக்கிய வளர்ச்சிக்கு இந்த ஆய்வரங்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக திகழும் என நம்பிக்கை தெரிவித்தார். பெடலிங் ஜெயாவில் பள்ளியில் 4ஆம் படிவ மாணவியை கத்தியால் குத்தி கொன்ற 2ஆம் படிவ மாணவன். பெடலிங் ஜெயா பண்டார் உத்தமாவில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியில் இன்று நிகழ்ந்த பயங்கர சம்பவத்தில் 2ஆம் படிவ மாணவன் ஒருவன் 4ஆம் படிவ மாணவியை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கு திருட்டுத்தனமாக கத்தியை கொண்டு வந்தவன் காலை 9:30 மணி அளவில் அம்மாணவியை குத்தியுள்ளான். மற்ற சில மாணவர்களையும் அவன் கத்தியால் தாக்கி இருப்பதும் தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்தில் போலீசார் மேற்கொண்டு விசாரணைகள் நடத்தி வருகின்றனர். இதனிடையே பின்னர் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் முழு விவரங்கள் அறிவிக்கப்படும் என போலீஸ் கூறியது. ஜிஞ்சாரோம் மகா அன்பு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு டி பிக் ரைடர் கழகத்தின் உதவி. நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த உயர் இயந்திர ஆற்றலை கொண்ட தி பிக் ரைடர் கிளப்பை சேர்ந்த சுமார் 50 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை தீப திருநாளை முன்னிட்டு அண்மையில் ஸ்லாங்கூர் ஜிஞ்சரோம் மகா அன்பு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு வருகை புரிந்தனர். தீபாவளி நெருங்கி வரும் வேளையில் இங்கு இருந்து வரும் ஆதரவற்றோருக்கு உதவும் வகையில் மெத்தை, நாற்காலி மற்றும் காசோலையும் அவர்கள் வழங்கினர். இது தவிர அந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் 2 முதல் 17 வயதுடைய 41 சிறார்களுக்கு தீபாவளி அன்பளிப்பு மற்றும் உணவுகளையும் வழங்கி தி பிக் ரைடர் கழகத்தினர் அவர்களை மகிழ்வித்தனர். அதற்கு முன்னதாக அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் பத்துமலையில் கூடி அங்கிருந்து 6 பிரிவாக தங்களது பயணத்தை ஜிஞ்சரோம் மகா அன்பு ஆதரவற்ற இல்லத்திற்கு தொடங்கினர். ஆதரவற்ற இல்லங்கள் மற்றும் உதவி தேவைப்படும் தமிழ் பள்ளிகளுக்கு உதவி வழங்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இம்முறை மகா அன்பு ஆதரவற்ற இல்லத்திற்கு தங்களது உதவிக்கரம் ஆதரவாக அமைந்ததாக அக்குழுவை சேர்ந்த கார்த்திபன் முகுந்தவர்மன் தெரிவித்தார். சுங்கைப்பஞ்சோர் ஆற்றில் விழுந்த டிரைவரின் சடலம் மீட்பு. சுமார் 12 மணி நேர தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைக்கு பிறகு நேற்று மாலை சுங்கைப்பஞ்சோர் ஆற்றில் விழுந்த கார் டிரைவரின் சடலம் இன்று அதிகாலை கண்டெடுக்கப்பட்டது. மீட்பு குழுவினர் ஆற்றங்கரையிலிருந்து சுமார் 50 மீட்டர் தூரத்திலும் 15 மீட்டர் ஆழத்திலும் அந்த காரை கண்டறிந்தனர் என பாகோ தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் செயல்பாட்டு தளபதி நூர் அல்பதா ஓமர் தெரிவித்தார். இந்நிலையில் அவரின் கார் கிரேனின் உதவியுடன் ஆற்றிலிருந்து உயர்த்தப்பட்ட போது 47 வயதுடைய அந்த ஆடவரின் உடல் மீட்பு பணியாளர்களால் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் உயிரிழந்தவரின் உடல் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு மேல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ட்ரம்ப் பெயரை மீண்டும் முன்மொழிந்த பாகிஸ்தானிய பிரதமர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பெயரை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பாகிஸ்தான் மீண்டும் முன்மொழிந்துள்ளது. இம்முறை மிகவும் வெளிப்படையாக, அதுவும் உலக தலைவர்கள் இருக்கும் மேடையிலேயே பாகிஸ்தானிய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதனை அறிவித்தார். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்தம் மீதான காசா அமைதி பிரகடனம் எகிப்தில் கையெழுத்தான நிலையில் ஷெரீப் அவ்வாறு செய்தது வைரலாகியுள்ளது. முதலில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நிறுத்தவும், இப்போது மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படவும் சிறந்த அசாதாரண பங்களிப்புக்கான ட்ரம்பை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பாகிஸ்தான் பரிந்துரைக்கிறேன் என்று அவர் சொன்னார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வரவிருக்கும் MTV சேனலின் சேவை. நவீன இசை தொலைக்காட்சி வரலாற்றில் முக்கிய பங்காற்றிய MTV 40 ஆண்டுகளுக்கு பிறகு தனது இசை சேனல்களை 2025 இறுதிக்குள் நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த முடிவுடன் MTV மியூசிக், NTV 70, MTV 90s, கிளப் MTV மற்றும் MTV லைவ் உள்ளிட்ட
ஐரோப்பிய துணை சேனல்கள் அனைத்தும் வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நிறுத்தப்பட உள்ளன. பாரமவுண்ட் நிறுவனத்தின் உலகளாவிய செலவு குறைப்பு மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இசை ரசிகர்கள் யூடியூப், ஸ்பாட்டிஃபை, விவோ மற்றும் டிக்டாக் போன்ற டிஜிட்டல் தளங்களில் இசையை அணுகுவதால் பாரம்பரிய தொலைக்காட்சி சேனல்களுக்கு பெருமளவு ரசிகர்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் எம்டிவியின் முதன்மை சேனல் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும் என்றும் கடந்த சில ஆண்டுகளில் அது இசை வீடியோக்களுக்கு பதிலாக த சேலஞ்ச், ஜார்டி ஷோர் போன்ற ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது.